இயற்கை நமக்கு கொடுத்த மூலிகைகளில் இந்த முசுமுசுக்கையும் ஒன்று. நெஞ்சில் உறைஞ்சிருக்கிற சளியை உடனடியாக வெளியாக்குற தன்மை கொண்டது தான் இந்த முசுமுசுக்கை. இதோட இலைகளில் ஒரு சொரசொரப்பு தன்மை இருக்கும். அதுதான் நம்ம சளியை வலிச்சு எடுத்துகிட்டு வர்றது. இந்த இலையை வச்சு நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இட்லி மாவு கூட நம்ம இந்த இலை, ஜீரகம், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தோசையாக கூட சாப்பிடலாம். இடிகளில் வச்சு இடிச்சிட்டு இந்த சாறை மட்டும் எடுத்து தேன் கலந்து கூட சாப்பிடலாம். பல வகைகளில் இந்த முசுமுசுக்கையை நாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம நெஞ்சு சளியை வெளியாக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். தூதுவளை இலைன்னு ஒன்று இருக்குது. அந்த இலையும் இதே போல் செய்யலாம். ஒரு 3-4 இலையை எடுத்துக்கோங்க. நெய், நல்லெண்ணெய் இது ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டு அந்த இலை நல்லா முறுமுறுன்னு வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. கருகக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த இலையை எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்ருங்க. தேவைப்பட்டால் அது கூட மிளகு, மஞ்சத்தூள் வச்சுக்கலாம். நான் எதுவுமே வைக்கல, அப்படியே தான் எடுத்து சாப்பிட்டேன். கசப்போ துவர்ப்போ எதுவுமே இல்லை. நெய் வாசம் நல்லா மணந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வெது வெதுவான தண்ணீரை குடிச்சிருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள்.